ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடை தோசை செய்கிறத பற்றி பார்க்கலான்னு தான் வீடியோவில். இது வந்து நாளே நம்ம கம்பு ஊற வச்சிடணும். கம்பு ஊற வச்சுட்டு நல்லா ஊறினா தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறினாலாம் நல்லா இருக்காது. ஒரு 10 மணி நேரம் ஊறினா தான் கம்பு தோசைக்கு நல்லாயிருக்கும். நைட்டே ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டா நம்ம எப்போதும் போல் தான் இதை மிக்சியில் தான் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு பிரிஞ்சிரும். நம்ம அதிலே சேர்த்து அரைச்சாச்சு. மிளகாய் ஒன்றையோடு சேர்த்து அரைச்சிருக்கேன், அவ்வளோதான். முருங்கைக்கீரை துளிராக உருவி சேர்த்துட்டு வெங்காயம், கடுகு, ஜீரகம் தாளித்து கொட்டி உப்பு போட்டு நம்ம அடை தோசை செய்ய வேண்டியதான். இதுக்கு தேவைன்னா நம்ம உடச்சக்கடலை சட்னி, மல்லாட்டை சட்னி, இல்லை நம்ம இட்லி சாம்பார் எல்லாமே தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதே போல் நம்ம கேவுரடையும் கூட நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். அது நல்லாவே நமக்கு வீடியோ போயிட்டுருக்கு. இதுவும் பாருங்கள், நீங்கள் ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவில் வர்றத இது எல்லாமே டிஷ் எல்லாமே சத்துள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா கூடுலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க. நம்மளுமே இது அடிக்கடி சாப்பிட்றது நல்லாயிருக்கும், வெரைட்டியாகவும் இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.